நான் படிச்சதிலே ஒன் ஆஃப் த வியர்டான நியூஸ் வந்து இதுதான் நான் சொல்லுவேன். சாங்கிங் சைனால பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு வந்து ஒரு வியர்டான ஹேபிட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் அன்றாட போட்ட சாக்ஸை வந்து சும்மா சும்மா எடுத்து மோந்து பார்ப்பாராம். அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு லங்கில் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. இது நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியா ஃபன்னியாக இருக்கும். பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபெக்ஷனோட சிம்டம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப வறட்டு இருமலுங்க. நைட்டெல்லாம் வந்து அவர் சரியாகவே தூங்க முடியாது. இன்ஃபேக்ட் நிறையா மருந்து மாத்திரை போட்டு பார்த்துருக்காரு, எதுவுமே வந்து அவருக்கு கேட்கல. ஸோ இவரே வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை மீட் பண்ணி அண்ட் செக்அப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டெஸ்ட் வந்து ப்ராங்கோஸ்கோபின்னு சொல்லிட்டு தொண்டை பகுதியில் வந்து ஒரு ஞாக்கெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ்க்கு பேர் வந்து ஆஸ்பர்ஜிலோசிஸ். இது வந்து ஒரு லங் டிசீஸு அண்ட் இது வந்து மூல காரணமே வந்து இந்த ஃபங்கஸ் தான். இதுக்கு பேர் வந்து ஆஸ்பர்ஜிலஸ். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து மைக்ரோஸ்கோப்பில் இப்படி தான் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு கேள்வியாக இருந்துச்சு, இவருக்கு எப்படி வந்து இந்த டிசீஸ் வந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டான இருக்கிற இடத்துல தான் வந்து க்ரோ ஆகும். அப்புறம் தான் வந்து இவர் இன்டர்வியூ பண்ணி கேட்கும்போது உண்மையெல்லாம் கக்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து அவரோட ஸ்டாக்கினை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட தொண்டையில் இருக்கிற ஃபங்கஸும் ஸ்டாக்கில் இருக்கிற ஃபங்கஸும் வந்து ரெண்டுமே சேம் தானே. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்து இவங்க இந்த திம்பாலான் பங்காரா ஜபத்தான் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரொம்ப நேரமாக வந்து ஷூ சாக்ஸ் போட்டுட்டு இருக்கிறனால நம்மளோட கால் பகுதி பார்த்தீங்கன்னா வேர்க்கும் அண்ட் ஒரு மாதிரியா லைட்டாக ஹீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன் வந்து க்ரோ ஆகுறதுக்கு. ஒருவேளை உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மோந்து பார்க்கும் போது அப்பப்போ உங்கள் வாய் வழியாக உங்கள் மூக்கு வழியாக அந்த ஃபங்கஸ் வந்து ட்ராவல் பண்ணி உங்கள் லோவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் போய் இன்ஃபெக்ஷன் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க.